ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்குறேன்ல. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக இருந்து போன நடிகர் விஜயகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றின யாருக்கும் தெரியாத 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேஜ் நேம், அதாவது அவருடைய மேடை பெயர். அவரோட உண்மையான நேம் என்னென்னு யாருக்காவது தெரியுமா? அந்த காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி அப்படிங்கிறது அவரோட உண்மையான நேம். அவருடைய முதல் படமான இனிக்கும் இளமை அப்படிங்கிற படம் 1979ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. இந்த படத்தில் தான் அவரோட பேரை வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றிக்கிட்டாரு. அடுத்து என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படம் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட ஒன் ஆஃப் த ஹிட் மூவி. இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட 100வது படம். இந்த படத்தில் இருந்தால் அவருக்கு கேப்டன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. நடிகர் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா 1979லேருந்து படங்கள் நடிச்சுட்டு வராரு. அவர் காலகட்டத்தில் நிறைய நடிகர்கள் அவர் கூட நடிச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வேடம் அணிந்து அதிக படங்களில் நடித்தவராக விஜயகாந்த் வந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 24-25 படத்துக்கு மேலே அவர் போலீஸ் வேடம் அணிந்து நடிச்சிருக்காரு. நீங்கள் எல்லோரும் நிறைய 3D ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ் திரையுலகிலேயே முதலாக வந்த 3D ஃபிலிம் எதுன்னு தெரியுமா அவங்க எல்லாத்துக்கும்? அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம நடிகர் விஜயகாந்தும் நடிகை நளினியும் நடித்த அன்னை பூமி அப்படிங்கிற படம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் 3D ஃபிலிமாக கருதப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா 1985 வந்துச்சு இந்த படம். இதுதான் வந்து தமிழ் திரையுலகிலேயே முதல் 3D ஃபிலிம். ஓகேங்க, நம்ம ஃபைனல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆக்டர் விஜயாக இருக்கட்டும், காமெடி ஆக்டர் வடிவேலா இருக்கட்டும், அண்டு மன்சூர் அலிகானா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் வேறு யாருமே இல்லைங்க, நம்ம ஆக்டர் விஜயகாந்த் தான். இவரோட படங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜயகாந்த் தான். ஓகேங்க, இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் விஜயகாந்த் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நான் உங்களை திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் இந்திரகுமார். இது உங்கள் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனல். பாய் விவர்ஸ்.